அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இன்றைக்கு இங்கே நார்மல் ஒர்க்கிங் டே. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீன் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா ஹஸ்பண்டும் பையனும் மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும். ஸோ அவங்கள வந்துட்டு டிலே பண்ண முடியாது. ஸோ 7:30 8 o'clock அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணினோம்னா சரியாக இருக்கும். ஸோ அந்த ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் பொங்கல் வச்சிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வச்சிட்டோம்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபண்டாக போட்டு காலையிலேயே பொங்கல் பானையை வச்சாச்சு. பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாமி ஜாமானத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நேற்றே எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. காலையில் 2 பானையில், ஒரு பானையில் வெண்பொங்கல், ஒரு பானையில் சக்கரை பொங்கல் அதெல்லாம் வச்சு அழகாக சந்தன குங்குமம் வச்சு 6 o'clock 6:30க்கெல்லாம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. பையன் என்னதான் இருந்தாலும் பொங்கல் சாப்பிட மாட்டான். அவனுக்கு எப்பயும் போல் இட்லி தோசை. ஸோ அதனால் அவனுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸை பொங்கல் செஞ்சு வச்சுட்டு அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பொங்கல், சக்கரை பொங்கல், இதோட வடை வந்து சாமிக்கு வைக்கலை. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சாச்சு. அதுவும் இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு அவங்களுக்கும் காலையில் கொடுத்தாச்சு. ஸோ சிம்பிளாக பொங்கல் வச்சதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு பூஜை வீட்டில். மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் பரபரன்னு இருக்குங்கிறதுனால ரொம்ப எலாபரேட்டாக எதுவும் பண்ணலை. சிம்பிளாக விளக்கு வச்சு தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நாள் இனிதே ஆரம்பமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்க? அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்குன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.